வணக்கம் லெட்ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாஸ். இன்னைக்கு நம்ம வேற என்னங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 வேற யாரு? இந்தியா தான். இது ஆனா நம்ம சும்மா சொல்லல. மாடர்ன் டே கிரிக்கெட் ரைவல்ரி அப்படின்னாலே அது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான். இந்தியா ஆஸ்திரேலியானாலே அனல் பறக்கிற போட்டிங்க அது. என்ன மாதிரி மேட்சா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்னடானா ஆஸ்திரேலியா நல்லா பேட்டிங் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு இந்தியன் பவுலர்ஸ் வந்து ஒரு ஃபைட் பேக்கை கொடுத்து அவங்கள ஒரு 250 மேல ஒரு 265ல ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து இனிஷியலா ஏர்லி ஆன் விக்கெட்ஸ் எடுத்து எங்க ஒரு வேளை மேட்ச் அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க, ஜெயிச்சுட்டு போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை நமக்கு கொடுத்தாங்க. அங்கிருந்து மேட்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு ஃபைட் பேக் கொடுத்து புடிச்சு அவங்க பக்கம் இழுத்தாங்க. ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி இப்படியே போய்கிட்டே இருந்த இந்த மேட்ச் வந்து கடைசியில அதுவும் லைட்டா நமக்கு ஒரு பயத்தையும் கொடுத்துட்டு அப்போ ஒரு ஹீரோ என்ட்ரியை கொண்டு வந்து அந்த ஹீரோ நமக்கு வந்து மேட்சை அடிச்சு ஜெயிச்சு கொடுத்த மாதிரியான ஒரு கதையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் எப்படின்னா வந்து இந்த படத்துல எல்லாம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கணும்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஹீரோ கொஞ்சம் அடி வாங்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்துச்சு. இந்த ஸ்கிரீன் பிளே எழுதுற மாதிரி ஒரு படமா வந்து இந்த மேட்சை வந்து நம்ம கொடுத்திருந்தாங்க. பார்க்கவே ஃபேண்டாஸ்டிக்கா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இருந்துச்சு. அப்சல்யூட் சினிமா. வாட் அ மேட்ச். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்றாங்க. எட் அனதர் டாஸ் ரோஹித் சர்மா தோத்துருக்காரு, அது வேற விஷயம். ஆனா இந்த துபாய் பிச்சில் நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பேசிட்டே வரோம். துபாயில எந்த மேட்ச் நடந்தாலும் நம்ம சொல்றது செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுற டீம், அதாவது சேஸ் பண்ற டீமுக்கு தான் ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கு. நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இது அவங்க அனலிஸ்டும் பார்த்திருப்பாங்க. என்ன காரணத்துக்காக பேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு புரியல. மேபி போன மேட்ச்ல வந்து இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஜெயிச்சதை அவங்க பார்த்தாங்களா? ஐ டோன்ட் நோ. மேபி அதுதான் காரணமானு தெரியல. ஆனா அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன காரணம் தெரியலனாலும் உள்ள வந்த உடனே டிராவிஸ் ஹெட் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்தாரு ஆஸ்திரேலியாவுக்கு. கூப்பர் கார்னலியும் ஒரு பையனை வந்து பேட்டிங் ஆட வச்சிருந்தாங்க ஓப்பனிங்ல. மேத்யூ ஷாட் ஆடல அப்படின்றதுனால பாவங்க ஒரு டெபுட்டன்ட்டை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ் செமிஃபைனல்ஸ்ல போயிட்டு ஷமி ஆடு அப்படின்னா அந்த ஆள் என்னையா பண்ணுவான்? பாவம் சின்ன பையனா இருந்தான். ஷமி வந்து சூப்பரா பாலை வெளியில ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவரும் அந்த சின்ன பையனும் வந்து பாலை சேஸ் பண்ணி அடிக்க பார்த்துட்டே இருந்தான். படவே இல்லை. கடைசியில ஒரு பால் எட்ஜ் வாங்கி KL ராகுல் கையில உட்காந்ததும் பாவம் கிளம்ப வேண்டியதா போச்சு. இந்த மாதிரி ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட் இருந்துச்சு. ஆல் தட் வாஸ் ஃபைன். ஆனா அதே ஷமி அதே ஹர்திக் பாண்டியாவெல்லாம் வந்து இன்னொரு எண்ட்ல ஹர்திக் பாண்டியாலாம் போடும்போதெல்லாம் டிராவிஸ் ஹெட் இறங்கி வந்து அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்டார்ட்லாம் டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு. அங்க ரோஹித் சர்மா ஒரு சின்ன ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலரா வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்திருக்கணும். இட் இஸ் ஃபைன் தட் ஒரு முகமது ஷமியை தவிர வேற யாருமே நியூ பால்ல பெட்டரா போட்டிருக்க முடியாது. ஸோ முகமது ஷமி ஸ்டார்ட் பண்ணதுதான் கரெக்ட். இன்னொரு பக்கம் மேபி ஸ்விங்கை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த சீம்ல பால் விழுகாது. பால் வந்து சீக்கிரம் ஓல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி அவங்க நினைச்சாங்களா, அதனால 2 பேசர் போனாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருது. அப்படி இருந்தாலுமே ஐ ஸ்டில் திங்க் இட் இஸ் அ பெட்டர் சாய்ஸ் தான் ஹர்திக் பாண்டியா அந்த 2வது ஓவர் போட்டதுன்றது. ஆனா ஃபர்ஸ்ட் சேஞ்சா நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா ஷமி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணி வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலராகவே வருண் சக்கரவர்த்தி நீங்க கொண்டு வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல வந்து டிராவிஸ் ஹெட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு பாலை வெளியே கொண்டு போற மாதிரியான ஒரு பவுலர் வேணும்னு சொல்லி குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அது அவ்வளோ நல்ல ஐடியாவா தெரியல. அப்கோர்ஸ் குல்தீப் யாதவ் நல்லா போட்டாரு, பெருசா ரன்ஸுக்கு போகல, ஒரு 6 கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நல்லா டைட்டா போட்டாருன்றதுலாம் இருக்கும். ஆனா வருண் சக்கரவர்த்தி நீங்க சீக்கிரம் கொண்டு வந்திருந்தா டிராவிஸோட விக்கெட்டை சீக்கிரம் எடுத்திருக்கலாம். தட் வே நீங்க இன்னொரு ஒரு 10-15 ரன் அந்த டார்கெட்ல இருந்து கம்மி பண்ணிருக்கலாம். அந்த ட்ரிக்கை வந்து ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, அது பரவாயில்ல. டிராவிஸ் ஹெட் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு பார்த்தோம். அதுக்கப்புறம் லபுஷேனுக்கு ஒரு பர்சனலா ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. அதை அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல ஒரு பெரிய ஸ்கோரா. லபுஷேனும் பெரிய ஸ்கோர் அடிக்கல. ஃபார்ம்ல இருக்கிற ஜாஷ் இங்கிலீஷ் கிட்ட இருந்தும் பெரிய ஸ்கோர் வரல. அப்கோர்ஸ் நம்ம பேசணும் கூப்பர் கார்னலி அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த பேட்ஸ்மேன்லயுமே பெருசா அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா யாருமே டெலிவர் பண்ணல. ஒரு மேக்ஸ்வெல் கூட அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை எக்ஸப்ட் ஃபார் 2 பேட்ஸ்மேன். ஒன்னு அலெக்ஸ் கேரி, கண்டிப்பா பேசியே ஆகணுங்க இவரை பத்தி. என்ன லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை பத்தி பேசியிருந்தோம். ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சதிக்குல்லா அத்தல்னு சொல்லி அந்த டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவ்வளவு அழகா ஆடினாருன்னு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் ஆடுறத பார்க்கவே அழகா இருக்கும். அதுல ஒரு அழகான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் அலெக்ஸ் கேரி. அவ்வளவு சூப்பரா வந்து அந்த ஸ்வீப் ஷாட்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு. ஒரு டாம் லேத்தம் மாதிரி ஆடினாரு. ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ ஒரு கான்பிடென்டா நான்ஷலாண்டா டேக் ஆன் பண்றாரு. ரொம்ப ஜாலியா தெனாவடா டேக் ஆன் பண்றாரு. ஃபேண்டாஸ்டிக்கான பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியா தரப்புல இருந்து. அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடின அந்த அலெக்ஸ் கேரி அவருடைய அந்த ரன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. இந்த ஒரு டோட்டலை வந்து ஆஸ்திரேலியா போடுறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு டஃப் சேஸ் கொடுத்ததுக்கும் அலெக்ஸ் கேரி மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணார் அவருடைய பேட்டிங் மூலியமா.
இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் ஃபென்டாஸ்டிக்கான பேட்டிங் இன்னிங்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஸ்டீவன் ஸ்மித்துங்க. இந்த பேட்டிங் ஆர்டர்னுடைய முதுகெலும்பே அவர் தான். என்ன பேட்டிங்கா, வலிக்காம அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லிட்டரலா வலிக்காம அடிச்சிட்டு இருந்தாரு. பந்துக்கும் வலிக்கல, வலிக்கிறது மீன் அடிக்கிறது வந்து இந்தியன் டீமுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்பப்போ ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. அப்பப்போ நல்லா நீட்டா வந்து தட்டி தட்டி சிங்கிள் ரொட்டேட் பண்றாரு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாரு. திடீர்னு பார்த்தா 78 ரன்ல இருக்காரு. அங்கிருந்து கொஞ்சம் அவுட் ஆயிட்டாரு, பெருசா எடுத்துட்டு போலன்றது இருக்கு. அதுவும் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா அவுட் ஆனாரு. பட் அதெல்லாம் இருந்தாலும் த வே ஹி பிளேட், இந்தியாவுடைய ஸ்பின் அட்டாக் இந்த டோர்னமெண்ட்ல வந்து மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்டா இருந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கே வேற எந்த டீம்லயும் இல்ல. முக்கியமா இந்த மாதிரி ஒரு 4 மெம்பர் ஸ்பின் அட்டாக்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து எல்லா பக்கத்துல இருந்து அணை கட்டி அடிப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்தியா அந்த மாதிரி ஒரு டாமினேஷனை ஸ்பின்னர்ஸ் மூலியமா கொடுத்துட்டு இருக்கிற இந்த டோர்னமெண்ட்ல அதே ஸ்பின்னர்ஸை ரொம்ப அற்புதமா, அழகா, ரொம்ப கான்பிடென்டா அடிக்கிறதுன்றது இருக்குல்ல. ஸ்டீவன் ஸ்மித் இஸ் ஜஸ்ட் ஜீனியஸ், சீரியஸா. ஏன்னா ஒரு அக்ஷர் பட்டேல் போடுறாரு, ஃபென்டாஸ்டிக் ஆடுறாரு, நீட்டா ஸ்டேபிளா, ரொம்பவே வந்து பொறுமையா ஃபென்டாஸ்டிக்கா ஆடுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு குல்தீப் யாதவ் போட்டா அதை டேக் ஆன் பண்ணவும் ட்ரை பண்றாரு. ஜடேஜாக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா வந்து ஆஸ்திரேலியன் டீமே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கு. அதுல ஸ்டீவ் ஸ்மித்தும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்ட்ரகிள்லாம் தெரியல. ஜடேஜா போட்டா நீட்டா அந்த சிங்கிள் ஓடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, நம்ம ரொம்ப எதிர்பார்த்ததே வருண் சக்கரவர்த்தி இந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் எப்படி ஆட போறாங்க அப்படின்னா, ஒரு ஜாஷ் இங்கிலீஷாலையும் அவர் ஆட முடியல, ஒரு டிராவிஸ் ஹெட்டாலையும் ஆட முடியல, ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேன். ஆனா சப்போசிட்லி ஃபார்ம்லயே இல்ல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஸ்டீவ் ஸ்மித். அவர் உள்ள வராரு. வருண் சக்கரவர்த்தி என்னங்க இவ்வளவு கேஷுவலா இவ்வளவு கான்பிடென்ட் அடிக்கிறாரு. எல்லா பேட்ஸ்மேனும் பார்த்தா பயப்படுறாங்க வருண் சக்கரவர்த்திய. இவர் பாட்டுக்கு நீட்டா அந்த லென்த் அவர் வந்து ஏர்லியா பிக் பண்ணிடுறாங்க. வருண் சக்கரவர்த்தி போட்ட உடனே அந்த பால் ஏர்ல இருக்கும் போதே ஓகே இது ஷார்ட்டா தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பேக் ஃபுட்டுக்கு போயிடுறாரு. இல்லையா இது வந்து ஃபுல்லர் லென்த் டெலிவரியா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போயிடுறாரு. பெர்ஃபெக்டா அந்த பாலை கணிச்சு கமிட் ஆகுறாரு. அண்ட் கமிட் ஆன உடனே அந்த ஷாட்டை ஒரு அற்புதமா ஒரு ஃப்ளோல வந்து ஆடிடுறாரு. எந்த இடத்துலயுமே தடுமாற்றமே தெரிய மாட்டேங்குது ஸ்டீவ் ஸ்மித்தோட அந்த இன்னிங்ஸ்ல. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரியான பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ்னால அண்ட் ஒரு கேமியோவும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். பென் டுவார்ஷியஸ் பேட்டை வச்சு ஒரு முக்கியமான ஒரு 17 18 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரியான பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ்னால தான் அவங்களால 265 ஒரு காம்படிட்டிவ் டோட்டலா போட முடிஞ்சிச்சு. நம்ம ப்ரிவியூல என்ன சொல்லியிருந்தோம்னா 250 அடிப்பாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். 270க்கு மேல அவங்க அடிச்சாதான் இந்தியாவை வந்து ட்ரபிள் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க வந்து 270க்கு மேல அடிச்சாதான் ட்ரபிள் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். இது ரெண்டுக்கும் நடுவுல 265 ஒரு இடத்துல வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு 264 ரன்ஸ் அடிச்சாங்க. இந்தியா 265 சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு 270க்கு மேல மேபி ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா, ஒரு 15 ரன் எக்ஸ்ட்ரா ஆஸ்திரேலியா அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஆனா இந்த மேட்ச்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்றது நமக்கு நல்லது. 265 சேஸ் பண்ண ஆரம்பிச்ச இடத்துல நமக்கு லைட்டா ஒரு சின்ன தடுமாற்றம் நடந்துச்சுங்க. ஒரு பென் டுவார்ஷியஸ் நியூ பால்ல போட்டாரு, நேத்தன் எல்லிஸ் கூட போட்டாரு. அந்த நியூ பால் ஸ்பெல்ல சுப்மன் கில்ல ட்ரபிள் பண்ணாரு. நம்ம வந்து எனக்கு இந்த மேட்சுக்கு முன்னாடி பெருசா கான்பிடன்ஸே இல்ல ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் யாரும் வந்து சுப்மன் கில்ல ட்ரபிள் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே நியூ பால் பேஸ்ல இந்த ஆஸ்திரேலியன் பவுலர் சுப்மன் கில் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணிருக்காங்கன்றது வந்து பார்க்கவே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸுக்கு. நமக்கு வந்து ஒரு இந்தியன் ஃபேனா கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. அண்ட் அகைன் லைக் அந்த இன்சைட் எட்ஜ் வாங்கி டிஸ்மிஸ் ஆகுறதுன்றது அகைன் இஸ் வெரி அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு, நல்ல டச்ல இருக்காரு. இன்னைக்கு ஆனா இந்த பிட்ச்ல இருந்து பெருசா பவுன்ஸ் கிடைக்கல. வேரியபிள் பவுன்ஸ் இருந்துச்சு. அதுல முக்கால்வாசி பால் வந்து லோவா தான் இருந்துச்சு. பவுன்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு எதிர்பார்த்ததை விட. அது சுப்மன் கில்லுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்த்ததை விட கம்மியா பால் பவுன்ஸ் ஆனதுனாலதான் இன்சைட் எட்ஜ் வாங்கி அவர் வந்து ஸ்டம்ப்லயே அந்த பாலை அடிச்சு அவுட் ஆயிட்டாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஏர்லியா அவுட் ஆனாலே ரோஹித் சர்மா ஒரு மாதிரி டபுள் மைண்ட்ல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா ரோஹித் சர்மா வந்தாருன்னா அந்த முதல் 10 ஓவருக்குள்ள அடி நடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஏர்லியான் கூட இருக்கிற அந்த இன்னொரு ஓப்பனர் அவுட் ஆயிட்டாருன்னா இவருக்கு இப்ப நான் அடிக்கிறதா இல்ல பொறுமையா ஆடுறதா அப்படின்னு தெரியாம ஒரு இடத்துல அவர் மாட்டிக்கிறாரு. அங்க மாட்டும் போது அவர் வந்து கான்பிடன்ஸ் இழந்து அவுட் ஆகுறத நம்ம வந்து இந்த மேட்ச்லயும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க ஒரு பக்கம் விராட் கோலி சேஸ் மாஸ்டர், என்ன இன்னிங்ஸ் இருக்குங்க, வா வா வாட் அ பியூட்டிஃபுல் சேசிங் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. த வே ஹி பிளேடு, அது முக்கியமா வந்து ஸ்பின்னர்ஸ். நம்ம இந்த டோர்னமெண்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசியிருக்கோம் விராட் கோலிக்கு ஸ்பின்ல ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த மேட்ச்ல வந்து முதல் ஒரு 20 ரன் கொஞ்சம் ஷேக்கியா இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு 20 ரன் தாண்டினதுக்கு அப்புறம் ரொம்ப நிதானமா ஆனாருங்க.
ஸ்பின்னர்ஸை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீட்டா கேப்ல தட்டி தட்டி சிங்கிள்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஃபுட் ஒர்க் ஒண்ணு வச்சிருக்காருங்க. ஃப்ரண்ட்ல மூவ் பண்றாரு, பின்னாடி வராரு. அந்த ஃபுட் ஒர்க்கை வச்சு பவுலர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு. பவுலர்ஸ் வந்து எங்க போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிளான்ல மண்ணால் தூக்கி போட்டுறாரு அந்த ஃபுட் ஒர்க்கை வச்சு. அப்படி ஆடிட்டு இருந்தாங்க ஸ்ரேயஸும் விராட் கோலியும். அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அப்படியே அந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக போகுது. மேட்ச் இவங்களே ஜெயிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறப்ப அங்க ஒரு ஸ்ரேயாஸ் ஐயருடைய விக்கெட் விழுது. அதுக்கப்புறம் உள்ள வராரு அக்சர் பட்டேல் உள்ள வந்து ஒரு சின்ன கேமியோ வர்றாரு. அக்சர் பட்டேலோட அந்த கேமியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வராரு கேஎல் ராகுலும் விராட் கோலியும் ஒரு இன்னிங்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்லயே அவங்க சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மாதிரி நடக்கல. ஒரு ரேஷ் ஷாட் ஆடுறாரு விராட் கோலி. வெரி அன்கேரக்டரிஸ்டிக் ஆஃப் விராட் கோலினே சொல்லணும். தேவையே இல்லாத ஒரு நீட்ல ஷாட் ஆடி அவுட் ஆடுறாரு. நான் பரவாயில்ல, 84 ரன், ஒரு வைட்டல் குரூஷியல் நாக்கு. இன்னொரு ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இன்னொரு ஒரு ஐசிசி நாக் அவுட்ஸ் போட்டியில இன்னொரு ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ் வந்து விராட் கோலி கிட்ட இருந்து வருதுன்றத நம்ம பார்த்தோம். பட் எனிவே அந்த ரேஷ் ஷாட் அவர் ஆடாம இருந்ததுதான் நல்லா இருக்கும். பட் அங்க அவர் இந்த ரேஷ் ஷாட் ஆடினதுக்கு அப்புறம் நமக்குலாம் லைட்டா திக்குன்னு இருந்துச்சுங்க. ஒருவேளை இங்கிருந்து ஒரு 2-3 விக்கெட் விழுந்துச்சுன்னா இந்தியா அவுட் ஆயிருமே அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த இடத்துல தாங்க உள்ள வந்தாரு நம்ம சூயிங்கம் போட்டு மென்னுகிட்டே ஒரு ஹீரோ. என்ன ஹீரோங்க அவர், ஹர்திக் பாண்டியா, ஆரா பாண்டியான்றாங்க இப்ப ஃபுல்லா. ஏன்னா அவர் வந்து அவருடைய இந்த ஆராவை வச்சே ஆஸ்திரேலியாவை முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மை அதுதான். உள்ள வராரு, அவ்வளவு கான்பிடென்டா வராரு. முதல்லாம் கொஞ்சம் அப்படியே டாட் பால்ஸ் ஆடுறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு 6 தூக்கி அடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ல வலி வந்துருது. என்னடா இது ஹாம்ஸ்ட்ரிங்ல வலி, இதோட எப்படிடா சிங்கிள்ஸ் ஓட போறாரு? இந்த நேரத்துல சிங்கிள்ஸ் ரொம்ப முக்கியமேன்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப எதுக்குடா இந்த சிங்கிள்லாம், எவன்டா அதெல்லாம் சிங்கிள்லாம் அடிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அடிக்கிற ஒவ்வொரு 6ம் 90 மீட்டர் 106 மீட்டர்னு அடின்னு 6 அடிச்சு டார்கெட்டை ஒண்ணுமே இல்லாம கொண்டு வந்து கடைசியில வந்து மேட்சை பினிஷ் பண்ற நிலைமை கொண்டு வராரு. கேஎல் ராகுல் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீட்டா செகண்ட் ஃபீல்டில் ஆடுறாரு ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடினாரு அப்படின்றத பேசியே ஆகணும். காரணம், கேஎல் ராகுலுக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்திருக்கு. ஏன் இவர் வந்து அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் கொஞ்சம் இப்படி ஆடுறாரு அப்படி ஆடுறாரு எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இந்த மேட்ச்ல அதெல்லாம் சொல்றதுக்கு இடமே கொடுக்கல கேஎல். வாட் அன் இன்னிங்ஸ், வாட் அ கிளாசி பிளேயர் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கமெண்டேட்டர்ஸ்லாம் புகழ்ற மாதிரி நம்மளையும் புகழ வச்சுட்டாரு கேஎல். அவ்வளவு அற்புதமா ஆடினாரு. கடைசியில அவர் பேட்ல இருந்து 6 அடிச்சு இன் ஸ்டைல் இந்த மேட்சை பினிஷ் பண்ணி இந்தியாவை ஃபைனலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு கேஎல் ராகுல். ஃபென்டாஸ்டிக்கான மேட்ச். இதுல இருந்து சில அப்சர்வேஷன்ஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனா, ஒரு கிரிக்கெட் நர்டா வந்து எனக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்டு செட்டை பத்தி நான் பேசணும்னு நான் நினைச்சேன். என்ன முக்கியமான ஃபீல்டு செட் அப்படின்னா, 2 விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பெக்குலியரா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒன்னு, 2 டீம்ஸுமே ஒரு தப்பு பண்ணாங்க. ஷார்ட் பால் பிளான் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஃபைனரா வந்து ஃபீல்டு செட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஃபீல்டு செட் பண்ணல. அதாவது பவுலர்ஸ் பவுலிங் அதாவது மீடியம் பேசர் பவுலிங் போடும்போது அவங்க வந்து ஸ்லோவர் பால்ஸ் டெலிவர் பண்ண ட்ரை பண்றாங்களா, பவுன்சர் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா அவங்களுக்கு வச்ச ஃபீல்டு பாத்தீங்கன்னா, பேட்ஸ்மேனுக்கு ஃபைன் லெக் வச்சிருக்காங்க, தேர்ட் மேன் வச்சிருக்காங்க, பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டரும் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டரும் வச்சிருக்காங்க. ஆனா இதை யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அண்ட் பிஹைண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அந்த வின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க. அது மிட் விக்கெட்ல ஆரம்பிக்கும். மிட் விக்கெட், மிட் ஆன், மிட் ஆஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர். அந்த பகுதிகளில் வந்து பவுண்டரி லைன்ல ஃபீல்டர்ஸ் வைக்காம சர்க்கிளுக்கு உள்ள வச்சிருந்தாங்க. இதை முதல் இன்னிங்ஸ்ல இந்தியாவும் பண்ணாங்க. அப்ப சில பவுண்டரிஸ் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தும் கேரியும் அந்த இடத்துல வந்து அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2வது இன்னிங்ஸ்ல ஹர்திக் பாண்டியாவுக்கு இதே தப்ப வந்து ஸ்டீவ் ஸ்மித் பண்ணாரு. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் கேஎல் ராகுலுக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட வச்சு நேத்தன் எல்லிஸ் பவுலிங் போட்டாரு. மேபி ஸ்லோவர் பால்ஸ் போடலாம்னு நினைச்சாரா, ஷார்ட் பால்ஸ் போடலாம்னு நினைச்சாரான்னு தெரியல. பட் பிட்ச் ஸ்லோவரா இருக்கும் போதும் சரி, நீங்க ஸ்லோவர் பால்ஸ் போடும் போதும் சரி, பால் ஃபைனரா போகாதுங்க. பால் வந்து ஃபைனரா, அதாவது ஃபைனர் அப்படின்னா இந்த தேர்ட் மேன் பகுதிக்கோ இல்ல இந்த ஃபைன் லெக் பகுதிக்கோ, பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி, ஸ்டம்புக்கு பின்னாடி அந்த பகுதிக்கு பால் எப்ப போகும் அப்படின்னா, பால்ல பேஸ் இருக்கும் போது தாங்க போகும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 140 மேல போடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அந்த விக்கெட்ல இருந்து பால் நின்னு வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அந்த பால் உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பால் பின்னாடி எல்லாம் போறதுக்கான வாய்ப்பே இந்த மேட்ச்ல வந்து பெருசா
இல்ல. காரணம் இந்த பிட்ச் ரொம்பவே வந்து ஸ்லோவா இருந்துச்சு, நின்னு வந்துச்சு. அண்ட் பவுலர்ஸுமே ஒரு நேத்தன் எல்லிஸ் எடுத்தீங்கன்னா, அவர் ஸ்லோவர் பால்ஸ், கட்டர்ஸ், பேக் ஆஃப் த ஹேண்ட் கட்டர்ஸ் எல்லாமே போடுறாரு. பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால்லாம் போடுற ஒரு நேத்தன் எல்லிஸ் வந்து கண்டிப்பா பேட்ஸ்மேனை வந்து ஃபைனரா பின்னாடி ஆடவே விடமாட்டாரு. அந்த மாதிரி இருந்தப்ப ஏன் வந்து அப்படி ஒரு ஃபீல்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இதே தப்பு இந்தியாவும் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஒரு விஷயம் பெக்குலியரா இருந்துச்சு. இத நாங்க நோட்டீஸ் பண்ணோம். இன்னொரு விஷயம் நான் ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆனது என்ன அப்படின்னா, விராட் கோலி 51 ரன்ல ஆடிட்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு ஃபீல்டு ஒண்ணு வச்சாங்க. ஒரு கேட்சிங் பொசிஷனா வந்து அந்த மிட் ஆஃப வந்து ரொம்ப கிட்ட பிட்சுக்கு கிட்டவே வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் கரெக்ட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லெக் சைட்ல ஆட போன விராட் கோலி ஒரு லீடிங் எட்ஜ் வாங்கி வந்து நேரா அந்த ஃபீல்டர் கைக்கு போற மாரி ஒரு ஷாட்ட வந்து ஆடுனாரு. அது அஃப்கோர்ஸ் ஒரு கஷ்டமான கேட்ச் தான். டைவ் அடிச்சு ட்ரை பண்ணாரு மேக்ஸ்வெல். புடிச்சிருக்கணும் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா மேக்ஸ்வெல்லோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவர் ஃபேன்டாஸ்டிக்கான ஃபீல்டர். ஆனா அவர் வந்து அத தவற விட்டுட்டாரு. இன் ஜெனரல் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட ஃபீல்டிங்ல அவங்க வந்து பவுண்டரி லைன் ஃபீல்டிங், கிரவுண்ட் ஃபீல்டிங்லாம் நல்லா பண்ணாலும் நெறைய கேட்சஸ் வந்து தவற விட்டாங்க அப்படின்றத சொல்லியே ஆகணும். அதனால வேற இந்தியா வந்து இந்த சேஸ கொஞ்சம் ஈஸியரா முடிக்க முடிஞ்சுச்சு. அந்த கேட்சஸ்லாம் எடுத்திருந்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கும். கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சும்மா சொல்லல. இந்த மேட்ச்ல வந்து கேட்சஸ் டிராப் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பர்ட்டிகுலர் இடத்துல வந்து ஒரு ஃபீல்ட வச்சாங்க. அந்த ஃபீல்டு வந்து செட் பண்ண மாதிரி சக்சஸ்ஃபுல்லாவும் அமையறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. காத்துல பால் வந்துச்சு. மேக்ஸ்வெல் ஒரு கஷ்டமான அட்டெம்ப்ட் விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்த ஓவரும் ஏன் அதே ஃபீல்டரை வச்சு அட்டாக் பண்ணலன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஃபீல்டர் வந்து திடீர்னு பார்த்தா இருக்காரு, திடீர்னு பார்த்தா இல்ல. சில பால்ஸுக்கு வைக்கிறாங்க, சில பால்ஸுக்கு வைக்கல. சில பவுலர்ஸுக்கு வைக்கிறாங்க, சில பவுலர்ஸுக்கு வைக்க மாட்றாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. இது ஸ்டீவ் ஸ்மித் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டருக்கு மட்டும் இல்ல. நெறைய விஷயம் புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இதுல ஒரு விஷயம் நான் இன்ட்ரஸ்டிங்கா நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஹர்திக் பாண்டியா உள்ள வந்ததும் அவர் ஸ்ட்ரெய்ட்ல நெறைய ஆடுவாரு அப்படின்றதுனால ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஃபீல்டர வச்சிருந்தாரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அம்பயருக்கு பின்னாடி ஸ்ட்ரெய்ட்டா அந்த சைட் ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தாரு. இது வந்து சென்னை சூப்பர் கிங் ஃபேன்ஸுக்கு, தோனி ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி ஃபீல்டு செட்டப் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் ஒரு மேட்ச்ல கெய்ரான் பொலார்டுக்கு இதே மாதிரி ஒரு ஃபீல்ட் செட் பண்ணி எடுப்பாருன்றத நெறைய தோனி ஃபேன்ஸும், சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட வந்து ஸ்டீவன் ஸ்மித் செட் பண்ணியிருந்தாரு. ஆனா மறுபடியும் அதேதான். ஒரு பாலுக்கு அந்த மாதிரி வச்சு நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா, நீங்க ஃபுல்லா அதே மாதிரியே வச்சு கன்சிஸ்டன்ட்டா அட்டாக் பண்ணணும். ஆனா இல்ல. நீங்க அத வைக்கிறீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட ட்ரை பண்றீங்க. அது ஒர்க் ஆகலன்னோனே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட தூக்கி போட்டுறீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகத்துல மறுபடியும் கொண்டு வரீங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அவங்க வந்து லாஸ்ட்ல அந்த மாதிரி அ கேட்ச் எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சு இன்ஃபாக்ட் வந்து கேட்சும் எடுத்தாங்க. சோ அத நம்ம பார்க்கும்போதுல்ல ஏன் கன்சிஸ்டன்டா நீங்க அட்டாக் பண்ணல? அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்றீங்க ஃபீல்டுல. அத ஏன் நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணல? அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வந்து இருந்துச்சு. இந்த மாதிரியான சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த மேட்ச்ல நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஆல் இன் ஆல் ரொம்பவே ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு மேட்சா இருந்துச்சு. பட் என்ன வேணா இருக்கட்டுங்க. எப்படி ஃபீல்டு வச்சிருந்தாலும் சரி, எந்த பவுலர் எங்க போட்டாலும் சரி, அதெல்லாம் இனிமே கணக்கிலேயே கிடையாது. இந்தியா ஃபைனல் போயாச்சு. நீங்க இந்தியா இந்த டோர்னமெண்ட்ட ஜெயிப்பாங்களா? இல்லையா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமா, இந்தியா யார் கூட ஃபைனல் ஆட போறாங்க? நியூசிலாண்டா? சவுத் ஆப்பிரிக்காவா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. துபாயில மறுபடியும் ஃபைனல் நடக்க போகுது. பாகிஸ்தான்ல ஃபைனல் நடக்கல. 5 மேட்ச் இதுவரைக்கும் இந்தியா வந்து துபாயிலேயே ஆடிருக்கு. இது ஃபேரா? இல்லையா? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.